ப்ரோ வீடுகளுக்கு பஞ்சர் ஒட்டி தரேன்னு போட்டிருக்கீங்க, என்ன ப்ரோ பண்ணுவீங்க? ஆமாம் சார், வீட்டில் இருக்கக்கூடிய கிராக் லீக்கேஜ் எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டாப் பண்ணி தரோம் சார். எப்படி ப்ரோ பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சார், பில்டிங் டாக்டர் அக்வாசில் நானோங்கிற இந்த ப்ராடக்ட் வந்து இந்த சர்ஃபேஸ் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் சார். அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்களே லைவாக பாருங்கள் சார். ஓ என்னங்க ப்ரோ, ஒரு சைடில் நம்ம அப்ளை பண்ணலை, அப்ளை பண்ண ஏரியாவில் நம்ம வந்து வாட்டர் வந்து அப்சர்வ் ஆகுது நீங்களே பார்க்க முடியும். ஓகே, அப்ளை பண்ண இந்த ஏரியாவில் பாருங்கள் சார், தண்ணி அப்படியே நமக்கு வாட்டர் ரெப்பலண்ட்டாக தாமரை இலையில் தண்ணி தெரிச்சு வர மாதிரி இருக்கும் சார். இந்த ப்ராடக்ட் ஒரு ட்ராப் கூட உள்ள அப்சர்வ் ஆகாது சார். இப்போ இந்த மாதிரி ஹெவியாக மழை உங்களுக்கு வந்தால் கூட அந்த டெரஸில் உங்களுக்கு லீக்கேஜ் இல்லாமல் இந்த பில்டிங் உங்களால் வந்து சேவ் பண்ண முடியும். இதுதான் இந்த ப்ராடக்ட் சார். ஓகே, இந்த எப்படி ப்ரோ அப்ளை பண்ணணும்? இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் சார், இந்த ப்ராடக்ட்டோட யூனிக்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணும்போது மேலே உங்களுக்கு ஒரு கோட்டிங்காக தெரியும் சார். ஓகே, பட் ஆனால் இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆல் டைப் ஆஃப் நேச்சுரல் ஸ்டோன்ஸ், பிளாஸ்டிக் ஏரியா, கான்கிரீட், கிளே டைல்ஸ் மாதிரியான ஏரியாவில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 2 mmலேருந்து 5 mm வரைக்கும் இது உள்ள பெனட்ரேஷன் ஆகி உள்ளே போயிடும் சார். இப்போ உங்களுக்கு இந்த அப்ளை பண்ணதே உங்களுக்கு இந்த இதில் தெரியாது. ஓகே சார், இப்போ இது வந்து ட்ரையாக தான் இருக்கு, ஆனால் ட்ரையாக தான் இருக்குது சார். ஓகேங்க சார். ஸோ இது வந்து எவ்வளோ நாளுங்க சார்? இப்போ இந்த ஏரியாவை 2 to 5 mm உள்ளார அது பெனட்ரேஷன் ஆகி உள்ளே போகிறதுனால இந்த சர்ஃபேஸ் நீங்கள் உடச்சி எடுக்கிற வரைக்கும் பர்மனெண்ட்டாகவே உங்களுக்கு இது வாட்டர் லைஃப் லாங் வரும்ன்றீங்க? லைஃப் லாங் வரும். இதான் ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னென்ன சார், இது வந்து நீங்கள் ஒரு ப்ரஷ் வச்சோ இல்லை ஒரு ஸ்ப்ரேயர் மிஷின் வச்சோ நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் சார். ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஏரியா சர்ஃபேஸை நம்ம கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுறது ரொம்ப அவசியம் சார். இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பில்டிங் டாக்டர் கரோசீல்டு சிஆர் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் சார். 2 பவுல்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் வாட்டர் தான் எடுத்துருக்கோம் சார். ஓகே, இதில் இதில் மட்டும் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து நம்ம இந்த கரோசீல்டு சிஆர் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் நம்ம உள்ளார வந்து ஃபியூ ட்ராப்ஸ் விட்டுருக்கோம் சார். நார்மல் வாட்டரில் போட்ட ஒரு ஸ்டீல் ராட் என்னாச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக ரஸ்ட் ஆனதை உங்களால் பார்க்க முடியும் சார். ஓகே, பட் ஆனால் நீங்கள் இந்த பில்டிங் டாக்டர் கரோசீல்டு சிஆருங்கிற அப்ளை பண்ண ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மட்டுமே விட்ட இந்த ப்ராடக்ட்டை பாருங்கள் சார், எந்த டேட்டில் போட்டிருக்கோங்கிறது உங்களுக்கே தெரியும். டேட்டு மென்ஷன் பண்ணி வச்சிருக்கோம் சார். கிட்டத்தட்ட இது போட்டுக்கிறது இப்போ 5 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு சார். 5 மந்த்துக்குள்ள நம்ம ஒரு சின்ன ஒரு ரஸ்ட் கூட இதில் போட்டது அப்படியே இருக்கும். பட் ஆனால் இதை பார்த்தீங்க அப்படின்னா இதில் போட்ட ராட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஃபுல்லாக ரஸ்ட் ஆகிட்டு அப்போ ஆமாம் சார். அப்போ நம்ம ஒரு நியூ பில்டிங் கட்டும் போது ஒரு பேக் சிமெண்ட்டுக்கு 200 ml மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் சார். 200 ml வெறும் 200 ml நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் சார். உங்கள் பில்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் எதுவுமே வந்து துருப்பிடிக்காமல் லைஃப் லாங் நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பில்டிங் டாக்டர் நங்கூரம் ஆங்கர் ஃபிக்ஸுங்கிற இந்த ப்ராடக்ட் சார். இப்போ ஒரு பில்டிங் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை உடச்சி எடுத்து அதில் நம்ம ஒரு ராடை வெல்டு பண்ணணும், இல்லை அந்த மாதிரி ஆங்கரிங் பண்ண தான் நிற்கும் சார். கண்டிப்பாக. பட் ஆனால் அந்த சர்ஃபேஸ் எதையுமே உடச்சி எடுக்காம ஒரு 4 inch ட்ரில் பண்ணிட்டு ஒரு 16 mm டயர் ராடா இருந்தாலும் பரவாயில்ல சார். நம்ம 4 inch நம்ம ட்ரில் பண்ணி லிக்விட் பவுடர்னு 2 பேஸா வரக்கூடிய கெமிக்கலை நீங்கள் மிக்ஸ் பண்ணி உள்ளார இன்ஜெக்ட் பண்ணிட்டு அதை ராடை நீங்கள் உள்ளார வச்சுட்டீங்க அப்படின்னா 2 to 3 minutes கம்ப்ளீட்டா அந்த ராடை நீங்க திருப்பி நீங்களே வந்து இழுத்து வெளியில எடுக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஓ, நான் வெல்ட் பண்ண அளவுக்கு ஸ்ட்ரென்த் ஆயிரும். கண்டிப்பா ஸ்ட்ரென்த்தா இருக்கும். பில்டிங் எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம் அப்படின்னா அதுல உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பெரிய அளவுக்கு யூஸ் ஆகும் சார். ஓகே, இது எப்படிங்க ப்ரோ? பீம், கான்கிரீட் எல்லா இடத்துலயுமே எல்லா பீம், காலம், ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் எங்கெல்லாம் நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடங்கள் எல்லாத்தையுமே அந்த ஏரியா உடச்சி எடுக்காம ட்ரில் பண்ணி நீங்க ராடை இன்ஜெக்ட் பண்ணி இந்த கெமிக்கலை யூஸ் பண்ணி இந்த பில்டிங்கை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் சார். ஓகே ப்ரோ, இப்போ சின்ன ராட்லாம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா அப்பயும் யூஸ் பண்ண முடியுங்களா? இப்போ நங்கூரம் ஆங்கர் ஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 16 mm ராட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் சார். இதை விட அட்வான்ஸ் நம்ம நங்கூரம் ஆங்கர் ஃபிக்ஸ் பவர்னு இருக்கு. எபோ 16 mm ராடுக்குலாம் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் சார். என்ன ப்ராடக்ட்? அடுத்த ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா டைல் ஜாயின் சீலர் பிளஸ்னு ஒரு ப்ராடக்ட் சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாத்ரூம் இருக்கும், கிரவுண்ட் ஃப்ளோர்ல உள்ளவங்களுக்கு இந்த பாத்ரூம் நேரா வந்து ஒரு லீக்கேஜ் ஆகும். அப்ப நம்ம எபாக்சி பேஸ் இருக்கக்கூடிய இந்த டைல் ஜாயின் சீலர் பிளஸ் ட்ரிபிள் காம்பவுண்டா வரும். ஒரு பேஸ் ஹார்டர் பவுடர்னு 3 பேஸா வரக்கூடிய இதை மிக்ஸ் பண்ணி நீங்க அந்த டைலோட ஜாயின்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா அது வாட்டர் ப்ரூஃபிங்கா இருக்கும். ஒரு இருக்கலே ஹெவியான ஆசிட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சொல்லுவோம். அந்த ஆசிட்னால கூட இது வந்து இந்த கிரவுட் வந்து வீணா போகாம இருக்கும் சார். ஓகே, சோ ஆசிட் வந்து ரஃபா க்ளீன் பண்ணாலும் ஆமா, நீங்க இப்போ பாத்ரூம் யூஸ் பண்ணும்போது ஆசிட் எல்லாம் ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணுவோம் சார். அதுல கூட இந்த டைல் ஜாயின்ஸ்ல இருக்கக்கூடிய கிரவுட் எதுவுமே வந்து வீணா போகாது சார். ஓகே, சோ டைல் வந்து இது எது டேமேஜ் பண்ணாது? இது டைலோட இது எந்த இதுவும் டேமேஜ் பண்ணாது சார். ஓகேங்க, ஸோ இது அப்ளை பண்ணுறது எப்படிங்க? டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம்? டேரெக்டாக இந்த நம்ம ட்ரிபிள் காம்பவுண்டில் வரக்கூடிய பேஸ், ஹார்ட்னர், பவுடர் 3த்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து நார்மலாக அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணாலே போகும் சார். அப்ளை பண்ணிட்டு நம்ம நார்மல் அந்த டைல்ஸில் பட்டிருக்கக்கூடிய சர்ஃபேஸ் எல்லாத்தையும் ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு தொடச்சிட்டாலே போகும். அது பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங் டாக்டர் அக்வாசில் டேங்கார்டுங்கிற இந்த ப்ராடக்ட் சார். இது கான்கிரீட் டேங்காக இருந்தாலும் சரி, பிரிக்கோரிக் டேங்காக இருந்தாலும் சரி, இந்த நம்ம பேஸ் ஹார்ட்னர் 2 பார்ட்டாக வரக்கூடிய இந்த பில்டிங் டாக்டர் அக்வாசில் டேங்கார்டை மிக்ஸ் பண்ணி 2 கோட்டிங் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்கள் வாட்டர் டேங்க்ல வாட்டர் லீக்கேஜ் வராமல் தடுக்க முடியும் சார். இது இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு அப்படின்னா இது ஃபுட் கிரேட் சர்டிஃபைட் அப்படிங்கிறதுனால ட்ரிங்கிங் பர்பஸ்க்காக நீங்க யூஸ் பண்ற எல்லா டேங்க்லயுமே வந்து இந்த வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங்கா இதை நீங்க அடிக்கலாம். இது பேஸ் ஆர்டர் 2 பார்ட்டா வரும் சார். இதை மிக்ஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கோட் அப்ளை பண்ணிட்டு ஒரு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம செகண்ட் கோட் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா உங்க வாட்டர் டேங்க்ல வந்து பாசி பிடிக்கிறதோ இல்ல அந்த ஃபங்கஸ் ஏதாவது ஃபார்ம் ஆகுறதோ அந்த மாதிரி எந்த விஷயமும் இதுல இருக்காது சார். ஓகே, ஒன்ஸ் அப்ளை பண்ணா போதும். நீங்க ஒன்ஸ் அப்ளை பண்ணாலே போதும் சார். ஒன்ஸ் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபிங்காகவும் இருக்கும்,
ஃபுட் கிரேடாகவும் இருக்கும் சார். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங் டாக்டர் லீக் ஷீல்டுங்கிற இந்த ப்ராடக்ட் சார். மொட்டை மாடியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மதர் ஸ்லாபுக்கு மேலே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா டைல்ஸ் ஒட்டியிருப்போம், இல்லை கிளே டைல்ஸ் ஒட்டியிருப்போம், இந்த மாதிரி ஏதாவது நம்ம பண்ணியிருப்போம் சார். ஓகே. இப்போ மேலே ஒட்டியிருக்க கிளே டைல்ஸ் எதுவுமே நம்ம உடச்சி எடுக்காம வாட்டர் ப்ரூஃபிங் செய்யக்கூடிய சரியான ப்ராடக்ட் தான் இந்த பில்டிங் டாக்டர் லீக் ஷீல்டு சார். ஓகே. இது எப்படிங்க சார்? இதை வந்து ட்ரிபிள் கோட் அப்ளை பண்ணணும் சார். ஃபர்ஸ்ட் கோட் பிரைமர் கோட்டை அப்ளை பண்ணிட்டு டாப் கோட் 2 கோட்டை நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா மேலேருந்து எவ்வளோ ரெயின் வந்தாலும் நம்ம வந்து பில்டிங்கில் வாட்டர் லீக்கேஜை கம்ப்ளீட்டாக தடுக்க முடியும் சார். ஸோ இது வந்து எவ்வளோ நாளுங்க சார் லைஃப் வரும்? திருப்பி அப்ளை பண்ணுமா இல்லை எப்படிங்க? நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பில்டிங்கை வாட்டர் லீக்கேஜ் இல்லாமல் கம்ப்ளீட்டாக தடுக்க முடியும் சார். ஓகே. ஸோ இது எப்படிங்க சார்? நீங்களே வந்து அப்ளை பண்ணி தருவீங்களா இல்லை எப்படி? இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் சேல்ஸ் மட்டும் இல்லாமல் சர்வீஸ் நாங்களே பண்ணி தரோம். சர்வீஸ் பண்ணுறதுல எந்த அளவுக்கு நாங்கள் பெஸ்ட்டுன்னு கேட்டீங்க, ஒரு சைட்டை அனலைஸ் பண்ணும் போதே அது ஒரு சிவில் இன்ஜினியர் தான் போய் அனலைஸ் பண்ணுவார். ஓகே. அந்த சிவில் இன்ஜினியர் போய் அனலைஸ் பண்ணுறது எப்படி அனலைஸ் பண்ணுவார் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நியூ டெக்னாலஜியான தெர்மல் டிடெக்டர் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரீபவுண்ட் ஹேமர், மாய்ஸ்சர் டிடெக்டர் மாதிரியான இன்னைக்கு கரண்ட்ல மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி அந்த சைட்டை நாங்கள் அனலைஸ் பண்ணுறோம் சார். இதனால என்ன நடக்கும் அப்படின்னா எக்ஸாக்ட் எந்த இடத்துல ப்ராப்ளம் அப்படிங்கிறத எங்களால் கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு மட்டும் எங்களால் கரெக்டாக சொல்யூஷன் கொடுக்க முடியும் சார். ஓகே. ஃபுல்லாக உடச்சி எடுக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது சார். அந்த அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வெல் ட்ரெயின்ட் அப்ளிகேட்டர்ஸ் நாங்கள் வச்சிருக்கோம் சார். எங்களோட கெமிக்கலை எப்படி யூஸ் பண்ணணுங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் அவங்களுக்கு தெரியும் சார். ஓகே. அப்போ நீங்கள் ஒரு 5000 rupees வந்து இருக்கக்கூடிய ஒரு சைட்டாக இருந்தாலும் சரி, ஒரு 5 lakhs இருக்கக்கூடிய சைட்டாக இருந்தாலும் சரி சார், அந்த சைட்டில் எப்போதுமே ஒரு சிவில் இன்ஜினியர் இருந்துகிட்டே இருப்பார் சார். ஓகே. அப்போ அந்த சைட்டுக்கான அவங்க வெல் ட்ரெயின்ட் அப்ளிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம சிவில் இன்ஜினியர் அங்கேயே இருக்காங்க அப்படிங்கிறதுனால அந்த சைட்டை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்மளால் ரெக்டிஃபை பண்ணி கொடுக்க முடியும் சார். அதே மாதிரி நம்ம ஒரு கம்ப்ளீட் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி கொடுக்கும்போது அதில் வந்து நம்ம வாரண்டி சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம் சார். வாரண்டி சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம் சார். அந்த வாரண்டி சர்டிஃபிகேட்டில் நாங்கள் என்ன மாதிரியான ஒர்க் பண்ணியிருக்கோம், அந்த வாரண்டி பீரியட் என்ன, எந்த லொக்கேஷனில் பண்ணியிருக்கோங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு டேட்டா அதில் இருக்கும் சார். பில்டிங் டாக்டர் கான்கிரீட் பவர்ங்கிற இந்த ப்ராடக்ட் சார். இந்த ப்ராடக்ட்டை நியூ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது கான்கிரீட் போடும்போது ஒரு பேக் சிமெண்ட்டுக்கு 100 ml ஆட் பண்ணாலே போகும். அந்த கான்கிரீட்ல இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா வாட்டர் சிமெண்ட் ரேஷியோவை கண்ட்ரோல் பண்ணி ஃப்ளோபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி அந்த கான்கிரீட்டை ஹெவியான ஸ்ட்ரென்த் அச்சீவ் பண்ணுறதுக்கு இது உதவும் சார். ஸோ நார்மலாக இருக்கிறத ஸ்ட்ரென்த் அதிகமாகும் சொல்றீங்க. ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இது இன்டெக்ரல் வாட்டர் ப்ரூஃபிங்காக வாட்டர் லீக்கேஜ் இல்லாமல் தடுக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் பெரிய ப்ராடக்டாக இருக்குது. இது போட்டு நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணணும்னு தேவையில்லை சார். அடுத்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு யூனிக் ப்ராடக்ட் பில்டிங் டாக்டர் டைல் கிளீன் மாஸ்டர் சார். நம்ம ப்ராடக்ட்டோட பெரிய ஸ்பெஷலே என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய நிறைய ப்ராடக்ட் ரொம்ப ஹார்ம்னஸாக இருக்கும் சார். ஆசிட்ல வந்து ரொம்ப ஹார்ம்னஸாக இருக்கும். இது அந்த அளவுக்கு ஹார்ம்னஸாக இருக்காது சார். இதுவே அதோட பெரிய ஸ்பெஷல். இப்போ இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறதுனால டைலோட வந்து கலரையோ ஷேடையோ லைஃபையோ எந்த வகையிலுமே டேமேஜ் பண்ணாது சார். இதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பாத்ரூம் வந்து ட்ரையாக இருக்கிறது ரொம்ப அவசியம் சார். ட்ரையாக இருக்கும்போது நீங்கள் அப்படியே மேலே எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ நாள்பட்ட கரையாக இருந்தாலும் அப்படியே நீங்கள் பொங்கி வரதை நீங்கள் லைவாகவே பார்க்க முடியும் சார். நீட்டாக க்ளீன் பண்ணி பொங்கி வரும்போது லைட்டாக ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு வாட்டர் வச்சு நம்ம வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் புதுசாக டைல் ஒட்டும் போது என்ன கலரில் இருந்துச்சோ அதே மாதிரியே உங்களுக்கு அதே ரிசல்ட்டை உங்களால் கொடுக்க முடியும். ஓகே. ஸோ இது டைலில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இது டைல்ஸில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் சார். நம்ம மார்பிள்ஸ்லையோ கிரானைட்லையோ இதை யூஸ் பண்ணக்கூடாது சார். அடுத்தது நம்ம பில்டிங் டாக்டர் பெயிண்ட் ரிமூவர் 500ங்கிற இந்த ப்ராடக்ட் சார். ஓகே. இப்போ பில்டிங்கில் பொறுத்த வரைக்கும் நம்ம அலுமினியம் டோர்ஸ், விண்டோஸ் அதெல்லாம் நம்ம பெயிண்ட் அடிச்சிருப்போம் சார். அந்த பெயிண்ட் நம்ம திருப்பி நம்ம ஒரு நியூ பெயிண்ட் பண்ண போறோம் அப்படின்னா பழைய பெயிண்ட் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ண வேண்டிய நீட் இருக்கும் சார். கண்டிப்பா. அப்போ பழைய பெயிண்ட் நம்ம ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஒரு பட்டி தகடு இல்லை நம்ம ஸ்க்ரப்பர் ஷீட் போட்டு நம்ம தேய்க்கும் போது அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஹெவியா டஸ்ட் ஃபார்ம் ஆகும் சார். இதுக்கு ஒரு 2-3 லேபர்ஸ் நீங்க யூஸ் பண்ணணும், உங்களுக்கு செலவும் அதிகமாகும். அது இல்லாமல் அது ப்ராடக்ட் அந்த சர்ஃபேஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு சார். பட் ஆனால் நீங்க இந்த பில்டிங் டாக்டர் பெயிண்ட் ரிமூவர் 500 ஒரு ப்ரஷ் எடுத்து நீங்கள் மேலே அப்ளை பண்ணிட்டீங்கனாலே போதும் சார். ஸோ பெயிண்ட் பண்ணுற மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணாலே போதும். இல்லை நீங்கள் ஒரு மேலே ஊற்றி விடுற மாதிரி இருந்தால் கூட ஊற்றி விட்டாலே போதும் சார். ஓகே. வித்தின் ஒரு 5 minutesல அந்த கம்ப்ளீட்டாக மேலே இப்போ நம்ம அப்ளை பண்ணிருக்கக்கூடிய பெயிண்ட் எல்லாமே ரிமூவ் ஒரு தோல் மாதிரி உறிஞ்சிட்டு வரதை உங்களால் பார்க்க முடியும். நீட்டாக டெப்த்தாக க்ளீன் பண்ணணும் சார். அப்போ உங்களுக்கு 100% அந்த பெயிண்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் நியூ பெயிண்ட் அப்ளை பண்ணும்போது அது பெட்டர் ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் சார். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து சீல் டேப் எஸ்சிங்கிற இந்த ப்ராடக்ட் சார். ஓகே. இந்த ப்ராடக்ட் எதுக்காக அப்படின்னா நம்ம புதுசாக நம்ம ஷீட் போட்டிருப்போம் சார். அந்த ஷீட்டும் வாலும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடங்களில் கேப்பில் வந்து வாட்டர் லீக்கேஜ் வந்து அந்த ஷீட் துருப்பிடிச்சு வீணா போறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த ப்ராடக்ட்டை நீங்க ஓபன் பண்ணி அப்ளை பண்றது ரொம்ப ஈஸி சார். மேல இருக்கக்கூடிய அந்த ரேப்பரை மட்டும் பிரிச்சுட்டு நீங்க அந்த ஜாயின்ல ஒட்டிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு பர்மனெண்ட்டாகவே அதில் வந்து வாட்டர் லீக்கேஜ் வராமல் உங்களால் தடுக்க முடியும் சார். ஓகே. இது எப்படிங்க சார்? ஸ்டீல் ஷீட்டில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸ்டீலில் நம்ம வால்லையுமே யூஸ் பண்ணலாம் சார். வாலும் ஷீட்டும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடங்களில் யூஸ் பண்ணலாம் சார். வாலில் ஒட்டும் போது எக்ஸிஸ்டிங் அந்த பெயிண்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு அந்த பூச்சிவேலை பண்ணியிருக்கோம் இல்லையா பிளாஸ்டிக் சர்ஃபேஸ் மேலே ஒட்டினா தான் இது நல்ல பாணியாக ஒட்டும் சார். ஸோ இந்த அளவுக்கு இது ஸ்ட்ராங்காக இருக்கும் சார். இதை நீங்கள் ஒரு தடவை ஒட்டிட்டீங்க அப்படின்னா உங்களால் திருப்பி நீங்கள் 100% உங்களால் பிரித்து எடுக்கவே முடியாது. நிறைய ஃபோர்ஸாக வந்தால் கூட எதுவுமே நீங்கள் வாட்டர் ஜெட் மிஷின் வச்சு நீங்கள் இப்போ எவ்வளோ ப்ரெஷரில் நீங்கள் வந்து அப்ளை நீங்கள் ஃபோர்ஸாக நீங்கள் வாட்டர் நீங்கள் இது பண்ணால் கூட ஒரு சொட்டு லீக்கேஜ் கூட வராமல்
வராமல் உங்களால் தடுக்க முடியும் சார். ஓகே. இது எவ்வளோ ஹெவி ரெயின் வந்தால் கூட இது விஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு அந்த ஷீட்டையும் டேமேஜ் பண்ணாமல் அதில் வரக்கூடிய லீக்கேஜ் உங்களால் ஸ்டாப் பண்ண முடியும். அடுத்து நம்ம பில்டிங் டாக்டர் கிராக் ஸ்டாப் ஃபைபருங்கிற இந்த ப்ராடக்ட் சார். நியூ பில்டிங் கட்டும்போது கான்கிரீட்டாக இருந்தாலும் சரி சார், பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி சார், அதை போடக்கூடிய கான்கிரீட் மிக்ஸில் ஒரு பேக் சிமெண்ட்டுக்கு ஒரு பேக்கெட் அப்படிங்கிற ரேஷியோவில் இந்த நீங்கள் பில்டிங் டாக்டர் கிராக் ஸ்டாப் ஃபைபரை நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்கள் பில்டிங்கில் கிராக் வர விடாமல் இது தடுக்கும் சார். ஓ, இது வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும். ஆமாம், இது பாலிப்ரோபைலின் ஃபைபர்ஸ்னு சொல்லுவோம் சார். இந்த ஃபைபர்ஸை நம்ம ஆட் பண்ணி போடும்போது நம்ம அதில் வந்து ஒரு ஹெவியாக ஹீட் வரும்போது அந்த கான்கிரீட் சர்ஃபேஸ் வந்து கிராக்ஸ் வந்து டெவலப் ஆகும் சார். ஓகே. அந்த கிராக்ஸ் வர விடாமல் இது தடுக்கும் சார். அடுத்தது நம்ம வந்து தெர்மோஷீல்டு ப்ளஸ் அப்படிங்கிற இது வந்து ஹீட் ரிஃப்ளெக்டிங் கோட்டு சார். ஓகே. இப்போ ரொம்ப ஹெவியான வெயில் இருக்கக்கூடிய நேரங்களில் வந்து ஹீட் ரிஃப்ளெக்டிங் கோட்டை இது அடிக்கலாம் சார். ஸோ அந்த பில்டிங்கே ஹீட் ஏறும். கண்டிப்பாக சார். அப்போ இந்த கோட்டிங் நம்ம வந்து டெரஸில் அப்ளை பண்ணும்போது 12 to 15 டிகிரி வரைக்கும் மேலே இருக்கக்கூடிய வெயிலை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் சார். ஓகே. இப்போ வெளியில் வந்து 40 டிகிரி அடிச்சா வந்து கீழே கம்மியாக தான் வரும். அதோட ஒரு 12 to 15 டிகிரி வந்து கம்மியாக நமக்கு அது ஹீட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு கோட்டிங் சார். ஓகே. இது எப்படிங்க சார் அப்ளை பண்ணுறது? இது டேரெக்டாகவே நம்ம ஒரு ட்ரிபிள் கோட் அப்ளை பண்ணணும் சார். ஃபர்ஸ்ட் கோட் பிரைமர் கோட்டாகவும் டாப் கோட் வந்து நம்ம 2 கோட் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இது வாட்டர் ப்ரூஃபிங்காகவும் இருக்கும், ப்ளஸ் ஹீட் ரிஃப்ளெக்டிங்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹீட் ரிஃப்ளெக்டிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எக்கச்சக்கமான ப்ராடக்ட் ஃபுல் மேனுஃபேக்சர் பண்ணி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். நம்ம பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம்னு சொல்லியிருக்கு சார். சார் என்னுடைய பேர் ஆதன் யோகி, CEO அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் பில்டிங் டாக்டர். பில்டிங் டாக்டருங்கிறத எங்களுடைய கம்பெனி நேம் சார். ஓகே. ஸோ இப்போ இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ வருஷங்க சார் ஆச்சு? 12 இயர்ஸ் ஆகுது. 12 இயர்ஸ் ஆகுது. ஆமாம் சார். ஓகே. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருந்தீங்க பார்த்தேன் ஒவ்வொன்றா. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஃப்ரான்ச்சைஸி கொடுக்குறதா வந்து கேள்விப்பட்டிருந்தேன் சார். அது என்ன ப்ராசஸிங் சார்? எப்படிங்க சார் நம்ம ஃப்ரான்ச்சைசி வந்து சார் ஒருத்தவங்க இன்ஜினியராகவோ அல்லது ஒரு பில்டராகவோ இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க மெயினாக சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு தான் நாங்கள் வந்து ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறோம். ஓகே. இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுக்க எங்கள்கிட்ட ஃப்ரான்ச்சைசி எடுத்தவங்க லாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அண்ட் ப்ராஃபிட்டபுளாக வந்து தமிழ்நாடு முழுக்க ரன் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ மீதி இருக்கக்கூடிய டெரிட்டரிஸ்லையும் வந்து ஃப்ரான்ச்சைசி கொடுக்கணும்னு அக்ரெசிவான ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸை வந்து தேடிக்கிட்டு இருக்கோம். ஃப்ரான்ச்சைசியை பொறுத்தளவுக்கு எங்கள்கிட்ட எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ ராயல்ட்டி சார்ஜஸ், நீங்கள் எந்த வித ராயல்ட்டி சார்ஜஸும் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவை இருக்காது. அண்டு வந்து நாங்கள் எண்டு டு எண்டு கம்ப்ளீட் சப்போர்ட் வந்து ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறவங்களுக்கு கொடுத்துட்றோம். அவங்களுக்கு பில்டிங்கை பற்றின நாலேஜ் மட்டும் இருந்தால் போதும். இந்த கெமிக்கலை பற்றியோ அல்லது பிஸ்னஸை பற்றியோ எந்த வித நாலேஜும் இருக்கணுன்றது கம்ப்ளீட்டாக ட்ரைனிங் நாங்கள் வந்து கொடுத்துட்றோம். ஏன்னா ஸ்ட்ராங்கான ட்ரைனிங் சப்போர்ட் வந்து நாங்கள் கொடுக்கறதுனால அதை கொடுத்துட்றோம். அண்டு வந்து ஃப்ரான்ச்சைசி எடுத்துகிட்டு வேலையை தேடணுன்ற இது இருக்காது. கண்டிப்பாக எங்கள் சைட்லேருந்து என்கொயரிஸ் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு எப்படிங்க சார் நீங்களே லீட்ஸ் அந்த மாதிரி கொடுப்பீங்க? லீட்ஸை நாங்களே கொடுப்போம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எங்களுக்குன்னு ஒரு பெரிய பிராண்ட் இமேஜும் ரீச்சும் இருக்கிறதுனால ரெகுலர்ஸாக ஆர்டர்ஸும் அவங்களுக்கு டேரெக்டாகவும் வந்துகிட்டே இருக்கும் சார். இப்போ ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறாங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்கும். எந்த அளவுக்கு சார் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்? சார் ஃப்ரான்ச்சைசியை பொறுத்தளவுக்கு நாங்கள் வந்து எல்லா ஏரியாவையும் டயர் ஏ டயர் பின்னு 2 கேட்டகரியாக வச்சுருக்கோம். டயர் ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து இன்டீரியரு, ஃப்ரான்ச்சைசி ஃபீ, மினிமம் மெட்டீரியல் ஸ்டாக்கு, டூல்ஸு, எக்யூப்மெண்ட்ஸு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா டயர் ஏவாக இருந்ததுன்னா 15 to 20 lakhs வரைக்கும் வரும். டயர் பியாக இருந்ததுன்னா 13 to 15 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் சார். எண்டு டு எண்டு இன்வெஸ்ட்மெண்ட் சார். அதுக்கு அடுத்து ராயல்ட்டி சார்ஜஸோ வேறு எந்த ஹிடன் சார்ஜஸோ எதுவுமே கிடையாது. ஓகே. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு பில்டிங் சம்மந்தமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக இப்போ நம்ம வந்து ஃப்ரான்ச்சைஸி நான் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட லேபர்ஸ் தேவை. அதுங்களும் கண்டிப்பாக எஜுகேட்டடாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சப்போர்ட்டை நீங்கள் பண்ணி தருவீங்களா? கண்டிப்பாக நாங்கள் வந்து சில க்ரைட்டீரியா வச்சுருக்கோம். அந்த க்ரைட்டீரியாவில் அப்ளிகேட்டர் எடுக்கும்போது நாங்கள் கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஓகேங்க சார். இப்போ நிறைய பேர் வந்து இப்போ நிறைய ஊரில் வந்து ஃப்ரான்ச்சைசி கொடுத்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வேறு ஏதாவது ஊர்லேருந்து லீடு அந்த மாதிரி வரும்போது ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் அந்த மாதிரி ஆகும். அந்த மாதிரி நம்ம இதில் எதுவும் ஆகாது? இல்லை சார். நாங்கள் எல்லாத்துக்குமே அந்தந்த ஒரு டெரிட்டரிக்கு ஒரு தாலுக்குக்கு ஒரு ஃப்ரான்ச்சைசின்னு கொடுக்கறனால அந்த தாலுக்கில் வரக்கூடிய எல்லா பிஸ்னஸும் இன்க்ளூடிங் ஆன்லைனில் ஆர்டர் வந்தால் கூட அந்த ஆர்டர் அவங்க மூலியமாக தான் பண்ணுறோம். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்தாலும் கூட எல்லாமே அது பண்ணுறோம். எங்களுடைய வேற டெரிட்டரியில் இருக்கக்கூடிய ஃப்ரான்ச்சைசி கூட இன்னொரு டெரிட்டரியில் போய் பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ERP சிஸ்டம் வச்சிருக்கோம். ஓகே. அந்த கம்ப்யூட்டர் பில்டிங் இது எல்லாமே வச்சிருக்கனால யாரும் போய் யாரோட ஏரியாலையும் போய் ஒர்க் பண்ண மாட்டாங்க. அதனால பிஸ்னஸ் டிஸ்டர்ப் ஆகாது சார். ஓகேங்க சார். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் பெரிய ப்ராஜெக்ட்லாம் எடுக்கிறாங்கன்னா உங்கள் சைட்லேருந்து ஏதாவது ஒர்க் சப்போர்ட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி தருவீங்களா? தாராளமாக சார். கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணுவோம் சார். எண்டு டு எண்டு எல்லா ப்ராசஸ்லையும் சார். மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக சப்போர்ட் பண்ணுவோம், மெட்டீரியல் ரிலேட்டடான சப்போர்ட் பண்ணுவோம், அதுக்கு அடுத்த ட்ரைனிங் சப்போர்ட்னு எல்லா சப்போர்ட்டுமே இருக்கும் சார். எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படின்னா, அதுவும் நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியராக இருக்கீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரான்ச்சைசி எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இப்போ டேரெக்டாக இங்கேயே விசிட் பண்ணி கூட ஒவ்வொன்றா பார்க்கலாம் இருக்கும். தாராளமாக சார். அவங்க அப்ளை பண்ணதுக்கு அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் நிறைய இருக்குது சார். ஓகே. அதை எல்லாத்தையும் முடிச்சு
2 டீமுக்கும் செட் ஆகினதுக்கு அடுத்தது தான் வந்து அவங்க ஃப்ரான்ச்சைசி எடுக்க முடியும். டைரக்ட் அமௌண்ட் இருக்குன்னு ஃப்ரான்ச்சைசி கொடுக்க முடியாது. அதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுமாதிரி போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க வந்து 15 to 18 மந்த்தில் வந்து கண்டிப்பாக எடுத்துட முடியும் சார். ஓகே, சூப்பர். ஸோ உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கோங்க, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரைடர்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம்.